அண்ணன் நாகராஜ் அவர்களும் 2 பேருமே சொன்னாங்க நினைக்கிறேன். கொடி விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இந்த மண்ணில் ஏற்ற முடியவில்லை, அது எங்களுக்கு அவமானம் இல்ல, இந்த சமூகத்தில் ஏற்பட்ட அவமானம், இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட அவமானம். சாதி வெறியோடு மத வெறியோடு இந்த மண்ணை மீண்டும் மீண்டும் கிளப்பி இதை முற்றிலுமாக இதை மாற்றிக்கொண்டிருப்பவர்களுக்கான அவமானமா தான் நான் பாக்குறோம். அண்ணன் நாகராஜ் அவர்கள் இன்னமும் போத மதுவிலே இருக்கிறாரு. அடங்க மறுனா அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் கூட புரியல, இன்னும் மதுக்கடையிலே அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நான் ஒரு புள்ளி விவரங்களை சொல்றேன், அண்ணா அது பதில் சொல்லட்டும். இன்னைக்கு செய்தியை நான் சொல்றேன். நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 1400 கோடி முதல் 3800 கோடி வரை மதிப்புள்ள 700 கிலோ போதைப் பொருள் குஜராத்தை ஒட்டிய கடற்பகுதியில் படகுடன் கைப்பற்றப்பட்டது. இன்னைக்கு செய்தி. இதுல 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 8 பேரும் குஜராத் மண்ணை ஒட்டி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இன்னும் ரொம்ப முக்கியமானது, 2021 2022 ஆண்டு நம்முடைய மோடியினுடைய நண்பர் அதானியுடைய துறைமுகம், மோடியினுடைய நண்பர் அதானியுடைய துறைமுகத்தில் 2889 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பிப்ரவரி 27ஆம் தேதி 3300 கிலோ போதைப் பொருள் கடற்கரை பகுதியில் குஜராத் பகுதியில் கைப்பற்றப்பட்டிருக்கு. நான் கேட்கிற கேள்வி, போதைப் பொருள் பத்தி பேசுவதற்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? போதைப் பொருளை இந்தியா முழுக்க போதைப் பொருளை கொண்டு வந்த கட்சி எது என்றால் பாஜக. ஏனென்றால் அதானியுடைய நண்பராக இருக்கக்கூடியவர் மோடி அந்த துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய இந்த போதைப் பொருளை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கொண்டு வந்து இன்றைக்கு இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்றால் பாஜக. கொஞ்சம் கூட இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அதே போல அண்ணன் யுவராஜ் அவர்கள் சொல்றாரு, மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த தேர்தல் காலத்தில் 99 வர்றோம். நாங்க 99 அவரோட வரும்பொழுதுதான் இந்த முழக்கம் எழுப்பது, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இந்த முழக்கம் எங்களுடைய தலைவர் அவர்கள் மூப்பனார் மடை வைக்கிறாங்க. அப்ப மூப்பனார் அவர்கள் பேசியது, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் சொல்லி சொன்னாரு. அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்க இந்த முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொண்ட முழக்கம். அந்த பெருந்தலைவர் காமராஜரை படுகொலை செய்ய முயற்சி செய்த அந்த RSS கும்பலோடு இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சேருவது மூப்பனாருக்கு செய்யக்கூடிய துரோகமா, மூப்பனாருக்கு செய்யக்கூடிய விசுவாசம்?